இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் நமக்கு சிந்தனைக்கு கொடுத்துள்ள பகுதி மார்க் நற்செய்தி 1 அதிகாரம் 21 28 முடிய. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நகும் சென்றார்கள். ஓய்வு நாளிலே இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்தார். அவருடைய போதனை குறித்து மக்கள் வியந்தார்கள். காரணம், அதிகாரத்தோடு போதித்தார். கிரெடிபிலிட்டி அவரிடம் இருந்தது. இன்டெகிரிட்டி அவரிடம் இருந்தது. உண்மை தன்மையினால் ஏற்பட்ட ஆளுமை அவரிடம் இருந்தது. அந்த உண்மை தன்மையினால், அன்பு நிறைவுகளினால் ஏற்படுகின்ற ஆளுமை இருக்கிறதே, அது பேயை விரட்டும், தீமைகளை விரட்டும், தீமைகளை எதிர்த்து நிற்கும். சாத்தானை எதிர்த்து நின்றால் 4:7 யாக்கோபு எழுதுகிறார் அவருடைய திருமுகத்திலே, அழுகையை எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி விடுவான். தீமைக்கு எதிராக ஒரு மனிதன் எப்படி நிற்க முடியும், வெல்ல முடியும், தீமையை வெல்ல முடியும்? அவனுடைய உண்மைத்தன்மை, அவனுடைய அன்பு நிறைந்த வாழ்க்கை, அவனுடைய சகோதரத்துவ உணர்வு, the sincere commitment to the ministry God has given to each one, sincere commitment to the responsibility God has given to each one. அந்த மனநிலை எப்பொழுது ஒரு மனிதனிலே இருக்கிறதோ அப்பொழுது கடவுள் அங்கே இருக்கிறார். கடவுள் இருந்தால், கடவுள் இருக்கிற இடத்துல, வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் எப்படி நுழைய முடியும்? சாத்தான் எப்படி வாழ முடியும்? ஆகையினால் அவன் ஓடி விடுகிறான். அதுதான் மக்களை அவருடைய போதனையிலிருந்து வெளிப்பட்ட அந்த ஆளுமைதான் மக்கள் வியப்படைகின்ற ஒரு நிலைக்கு அடித்து செல்லுகிறது. அன்பானவர்களே, தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். உண்மை தன்மை உள்ள ஒரு மனிதன் தான் தீமைகளுக்கு எதிராக கட்டளையிட முடியும், அந்த அதிகாரத்தை பெற்றிருக்க முடியும். Right against injustices. The power we have against injustices. Unjust human institutions. அன்பானவர்களே, இதுதான் இன்றைக்கு நம்மிலே பலரிடம் இல்லாமல் போகிறது. விளைவு, திருச்சபையில் சாட்சியங்கள் இல்லை, நம்பிக்கையாளர்களில் சாட்சியங்கள் இல்லை, நம்பிக்கையாளர்கள் என்று அழைக்கப்படுபவர்களில் சாட்சியங்கள் இல்லை. காரணம் என்ன? அந்த இன்டெகிரிட்டி இல்லை, அந்த உண்மை தன்மைக்காக ஒரு மனிதனிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த ஆளுமை இல்லை. பர்சனாலிட்டி என்று சொல்லுகிறோமே, அந்த ஆளுமை இல்லை. அன்பானவர்களே, அதைத்தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி கிடைக்கும்? சின்சியரிட்டி ஆஃப் மைண்ட், ஆஃப் ஹார்ட், spirit of commitment to God and the people. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களிடம் உண்மை தன்மையும் அன்பு நிறைந்த வாழ்வும் எப்பொழுது குறைகிறதோ அப்பொழுதெல்லாம் சாத்தான் எங்களை மேற்கொள்ளுகிறான். சுயநலத்தினால் எங்களை மேற்கொள்ளுகிறான், பொறாமையினால் எங்களை மேற்கொள்ளுகிறான். எங்களிடம் அந்த ஆளுமை, உண்மையான இருக்க வேண்டிய ஆளுமை தன்மை இல்லாமல் போகிறது. ஆகவே சாத்தான் மேற்கொள்ளுகிறான். அன்பான எங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் அழைப்பு கொடுத்திருக்கிறீர். அழைப்பு கொடுத்து எங்களை இந்த உலகிற்கு அனுப்பி இருக்கிறீர். அன்பு செய்ய, நீதியுடன் நடக்க, உண்மை தன்மையில் சிறந்து விளங்க, இந்த கூறுகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்றால் நாங்கள் சாத்தானை விரட்ட முடியும், தீமைகளை எதிர்த்து நிற்க முடியும், உண்மை தன்மையை நிலைநாட்ட முடியும். அப்படிப்பட்ட ஆளுமை எங்களிடமும் வளர்ந்து வருகிறது. அப்படிப்பட்ட வரத்தை உம்மிடம் கெஞ்சி கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.